கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நீதிமொழிகள் 16:10-17 அதிகாரம். 17 அதிகாரம் என்னன்னா, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்கள் பார்க்கலாம். அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கே நலம் சொல்லப்பட்டு. ஏன்னா சண்டை போட்டுட்டு ஒரு வீட்டில் வந்து என்ன இருக்குன்னா எல்லா பொருட்களும் இருக்குது, ஆனால் வந்து வீட்டில் வந்து சமாதானம் இல்லை. சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடுகளை நம்ம சாப்பிட்டா இப்போ சண்டை வேணா பொதுவாக என்ன எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ கணவன் மனைவி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கணும். வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் மனைவி சமைக்கிறார். ஆனால் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டை. அப்போ சண்டை போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், வீட்டில் எல்லா பொருளும் வந்து அதை சாப்பிடும் போது அது என்ன செய்யாது, திருப்தியாக இருக்காது. மனைவி என்ன செய்வா, ஏன் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்கணுன்ட்டு இருக்கும். கணவன் சொல்லலாம், இவ கையில் நம்ம எப்படி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்படி எதோ சண்டையோடு கூட சண்டை போட்டு அல்லனா எனக்கு அதை வேணும் இதை வேணும்னு சொல்லி வாங்கி எடுத்து நினைச்சிடுறது. பணம் இல்லாமல் இருந்தாலும் கடன் வாங்கினா அதை வாங்கி சாப்பிட்றது, இப்படிலாம் அதுக்கு தான் சண்டையோடு கூட வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கணும். அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கு சண்டை இல்லாதபடிக்கு நினைச்சுட்டு வெறும் கஞ்சி பழையதை சாப்பிட்டா கூட என்னது நல்லது அப்படின்னு சொல்றாப்புல. சண்டை போடாதபடிக்கு அமைதியான முறையில் என்னச்சனும் சாப்பிடணும்னு சொல்றாப்புல. அடுத்தலாம் புத்தியுள்ள வேலைக்காரன் நினைச்சனா லட்சியை உண்டாக்குற புத்திரன் ஆண்டு சகோதரக்குள்ள சுதந்திரத்துல நினைச்சுவானா. புத்தியுள்ள வேலைக்காரன் நினைச்சுவானா பங்கடைகிறானா. புத்தி இல்லாத வேலைக்காரன் நினைச்ச மாட்டான், சகோதர சுதந்திரத்தில் பங்கடைய மாட்டான். அடுத்தல வெள்ளிக்கு என்னதுன்னு குகை வேணும், ஆனால் வெள்ளியை உருக்கிறதுக்கு குகை வேணும், பொண்ணை முடுறதுக்கு குகை வேணும். இதெல்லாம் என்னச்சு இருந்தால் தான் என்னச்ச முடியும், நம்ம வெள்ளியும் பொண்ணையும் உருக்கி என்னச்ச முடியும், செய்ய முடியும். அதே போல் நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறவர் யாரு, கர்த்தர். எப்படி வெள்ளி பொண்ணை உருக்கி அது சோதிச்சு எடுக்கிறோமோ அதே போல் நம்முடைய இருதயங்களை சோதிக்கிறவர் யாரு, கர்த்தர். நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நினைச்சுவாரு, இருதயங்களை சோதித்து பார்ப்பார். துஷ்டன் வந்து என்னச்சுறான், அக்கிரம உதடுகள் சொல்லுவது என்னச்சுறான், உற்று கேட்கிறான். ஆனா பொய்யன் நினைச்சுறான், கேடுல நாவுக்கு என்னச்சுறான், செவி கொடுக்குறான். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்லுவது உற்று கேட்கிறான், பொய்யன் நினைச்சுதான் கேடுல நாவுக்கு என்னச்சுறான், செவி கொடுக்குறான். ஏழையே யாரெல்லாம் பரியாசம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தரையே நினைச்சது, கர்த்தரு உண்டாக்குறவரை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உண்டாக்குனவரையே நினைச்ச விட உண்டாக்குறவரையே நிந்திக்கிறது சமமாயிருமா. அதனால ஏழையை மட்டும் நினைச்சக்கூடாது, யாரும் பரியாசம் பண்ணக்கூடாது. அடுத்தபடியாக ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் நினைச்சுவானா, தண்டனைக்கு நினைச்சுவானா தப்பானாம். பிள்ளைகள் வந்து முதியோருக்கு நினைச்சது கிரீடம். பிள்ளைகளின் பிள்ளை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை விட பிள்ளைகள் பேத்தி. அப்ப இதுகள் எது, முதியோர்களுக்கு என்னது ஒரு கிரீடமா நினைச்சுறாங்க இருக்கிறாங்க. பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமா இருக்கிறாங்க. பிள்ளைகள் மேன்மை அவர்கள் பிதாக்கலாம். அடுத்தலாம் மேன்மையானவர்களை பேசும் உதடு மூடனுக்கு என்னது தகாதான், ஆனா பொய் பேசும் உதடு மூடனுக்கு எவ்வளவுமே நினைச்சதான் தகாதான். அங்க பாக்குறோம் பொய்யன் கேடுல நாவிக்கு நினைச்சுறான் செவி கொடுக்குறான்னு பாக்குறோம். இங்க வந்து பொய் பேசுறவன் பிரபுக்கு எவ்வளவு வேணும் தகாதுன்னு சொல்லி பாக்குறோம். இந்த அதிகாரத்துல 2 பொய் வருதை நம்ம பாக்குறோம். அடுத்தபடியாக பரிதானம் வாங்குறவர்கள் பார்வைக்கு பரிதானம் வாங்குவாங்களோ அது வந்து அவங்களுக்கு வாங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்து ஒரு ரத்தனம் வைடூரியம் இதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த கல்கள் இதை வாங்குறதுக்கு என்ன செய்ய வாங்கினா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே போல பரிதானம் வாங்குறவங்களுக்கு அந்த ரத்தினத்தை போல நிச்சயமா சந்தோஷமா இருக்குமா. ஆனா அது அவங்க எங்கெங்க போறாங்களோ பரிதானம் வாங்குறவங்களுக்கு எந்தெந்த திசைக்கு போறாங்களோ அதெல்லாம் வாய்க்குமா. ஆனா வந்து குற்றத்தை யாரு மூடுறாங்களோ அவனுக்கு தான் சனயத்தை நாடுறானா. பரிதானம் நினைச்சக்கூடாது, வாங்கக்கூடாது. பரிதானம் வாங்கினா அது வந்து நம்முடைய பார்வைக்கு ரத்தினம் போல இருக்கும், ஆனா கண்களை குருடாக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். பரிதானம் பார்வைக்கு குருடாக்குமா. அடுத்தலாம் குற்றத்தை வந்து யாரு மூடுதாங்களோ அவங்க வந்து ஒரு சிநேகத்தை நினைச்சுறாங்களா நாடுறாங்களாம். குற்றத்தை மூடாதபடிக்கு கேட்டதை போய் சொல்றாங்களா, இது அப்படி செஞ்சான்னு சொல்லி 1க்கு 2 சொல்றாங்களா, இவங்க வந்து பிராண சிநேகத்தை நினைச்சுறாங்க பிரித்து விடுவாங்களாம். ஒரு விருந்து குற்றம் செஞ்சாங்கன்னா அதை வந்து நினைச்சுவாங்க சொல்லி காட்டுவாங்க. ஒரு சிலர் நினைச்சுறாங்க அப்படியே இப்போ அவன் சொல்லக்கூடாது, நம்ம அது சொன்ன வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம இருப்பாங்க. ஒரு சிலர் நினைச்சுறாங்க வேணிக்குனே தும்புறு பிடிச்சு போய் நினைச்சுலாங்க சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க பிராண சிநேகத்தில் கூட என்ன செய்யுமா பிரித்து விடுறதுக்கு உயிருக்கு உயிரான நண்பர்களை கூட பிரித்து விட வேண்டிய சூழ்நிலை வந்துருதான். மூடனை வந்து 100 அடி அடிப்பதை பார்க்கலாம், புத்திமான வாயினால் கண்டிப்பதை அதிகமாக உரைக்கும். மூடனை எவ்வளவுதான் அடிச்சாலும் நினைச்ச மாட்டான், திருத்தவே மாட்டான். ஆனா புத்திமான என்னது
வாயினால் சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அது வந்து அவங்களுக்கு உரைக்கும் கேட்டுக்கிடுவாங்களாம். அடுத்தல துஷ்டன் வந்து கலகத்தை என்ன செய்கிறான், தேடுறான். துஷ்டனை எப்படி சண்டை போடலாம் வைக்கலாம்னு சொல்லி கலகத்தை என்ன செய்கிறான், தேடுறான். ஆனால் குர்ரதூதன் அவனுக்கு விரோதமாக என்ன செய்தான், அனுப்பப்பட்டான். குர்ரதூதன் அவனுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்டதான். அடுத்தல தன் மதிகேட்டில் திரியும் மதியனுக்கு எதிர்ப்பட்டதை பார்க்கலாம் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுது வாசியம். மதிகேட்டில் யார் மதியனமாங்காங்களோ அவங்கள விட ஒரு கரடி வந்து குட்டியை பறி கொடுத்துட்டு வச்சுக்கிடும், அந்த இதுக்கு சமமா அவங்க எவ்வளோ வேதனையில் இருக்குமா, அந்த அந்த வேதனை நிச்சயமா வந்துமா மதிகேட்டில் திரிகிறவங்களுக்கு. அதே போல் நன்மை ஒருத்தர் வந்து நன்மை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நன்மை செய்கிறவங்களுக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யார் யார் நன்மை செய்கிறவங்களுக்கு தீமை செஞ்சுட்டே இருக்காங்களோ அவங்க வீட்டை விட்டு தீமை நீங்கவே செய்யாதான், ஒரு நாளுமே என்ன செய்யாதான், நீங்கவே செய்யாதான். நன்மை செய்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். தீமை செய்கிறவர்களுக்கு கூட என்ன செய்யணும், நன்மை செய்யணும்னு தான் வேதவசனம் சொல்லியிருக்கு, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும்னு பிரதமா தீங்கு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அடுத்தலாம் சண்டையின் ஆரம்பம் வந்து மதகையை திறந்து விடுறது போல் இருக்குமா. ஒரு வந்து குளத்துல என்ன செய்வாங்க, தண்ணி கிடக்கும், அப்போ தண்ணி பாய்க்கினா அந்த மதகை என்ன செய்வாங்க, திறந்து விடுவாங்க. ஒரு பலகை வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பலகை வந்து தூக்கிவிட்டாச்சுன்னா தண்ணி என்ன செஞ்சிடும், போயிடும். டேமில் அதே போல் தான், டேமில் என்ன செய்வாங்க, தண்ணி என்ன செய்யும், அடைச்சி வச்சுப்பாங்க. அந்த செட்டரை திறந்து விட்டோன்னே தண்ணி என்ன செஞ்சிருந்து வந்துடுது. இதே போல் தான் திறந்து விட்டோன்னே எப்படி போகுதோ இதே போல் ஒரு சண்டையின் ஆரம்பம், யாராவது சண்டை போட்டு நினச்சாங்கன்னா அந்த சண்டையின் ஆரம்பமும் இதே போல தான். எப்படி இந்த மதகை திறந்து விடுறாங்களோ இதே போல தான் சண்டையின் ஆரம்பமும் நிச்சயமா இருக்குமா. அதனால என்ன செய்யுமா, விவாக எழும்ப முன்னே அதை என்ன செய்யுமா, வெட்டு விடணுமா. சண்டை வரவுக்கு முன்பாக அது வந்து லேசாக பேச்சுவார்த்தை கொஞ்சம் கோபம் படுற மாதிரி சண்டை வர மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்பாகவே என்ன செஞ்சிடணுமா, அதை விட்டுறணுமா. துன்மார்க்கனை வந்து என்ன செய்யுது, யாரெல்லாம் நீதிமானாக்குறோம் துன்மார்க்க கிரியைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க நல்லவே அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்படி துன்மார்க்கனை யாரெல்லாம் நீதிமானாக்குறாங்களோ அதே போல் நீதிமான வந்து நல்லவர்களை அவங்களாம் நினைச்சுவாங்க வேணிக்குன்னு நினைச்சுவாங்க, குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நீதிமான வேணிக்குன்னே நினைச்சுவாங்க, குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க ரெண்டு பேருமே கர்த்தருக்கு நினைச்சது அருவருப்பாங்களாம். துன்மார்க்கரை நீதிமான ஆக்கக்கூடாது, நீதிமான துன்மார்க்கமாக மாற்றக்கூடாது. இப்படிப்பட்டவங்க ரெண்டு பேரும் என்னது, கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக ஞானத்தை கொள்ளும்படிக்கு மூடன் கையில் ரொக்க எண்ணத்துக்கு, ஞானம் வேணும்னா மூடனுக்கு ரூபா கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, அவனை என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது. மூடனை நொய்யோட நொய்யாக குத்தினாலும் உரலை போட்டு இடிச்சாலும் வெளிச்ச மாட்டான். அந்த மூடத்தனம் தான் அவன் திருந்த மாட்டான்னு தான் நம்ம வேத வசனம் நம்ம நீதிமொழிகள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதே போல தான் மூடனுக்கு ஞானத்தை வேணும்னா அவங்க என்ன பணம் இதுக்கு தேவை ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே திருத்த முடியாது அவனை. அதன் மேலே அவனுக்கு மனமே இல்லையா, எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் அவனை என்ன செய்ய முடியாது, மூடத்தனத்தை விட்டு அவனை நீக்க முடியாதான். அது மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதான். சிநேகிதன் வந்து எல்லா காலத்திலும் என்ன செய்வானா, சிநேகிப்பானா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான், ஆனால் இடுக்கணில் உதவதான் சகோதரன் என்ன செய்யறான், பிறந்துக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், எந்த காலத்துல போய் சிநேகிதன் போய் என்ன செய்வான், நம்மளை சிநேகிப்பான். ஆனால் இடுக்கணில் உதவதான் சகோதரன் பிறந்திருக்கு. நமக்கு வந்து ஏதாவது ஒரு போராட்டங்கள் வரும்போது அந்த இடுக்கணில் உதவதான் நம்ம சகோதரன் என்ன செய்றாங்களாம், பிறந்திருக்காங்களாம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், ஆனால் சகோதரன் வந்து என்ன செய்வான்னா நமக்கு இடுக்கமான நேரத்தில் என்ன செய்வாங்க, உதவி செய்யதான் பிறந்திருக்காங்களாம். புத்தியனன் வந்து தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடுத்து கொடுத்தும் பிணைப்படுறானாம். புத்தியனன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடுத்து கொடுத்து என்ன செய்யறானா, பிணைப்படுறானாம். வாது பிரியன் வந்து பாதக பிரியனாம். தன் வாசலை உயர்த்து கட்டுறவன் அழிவை நாடுறானாம். ஒரு வாது பிரியன் வந்து பாதக பிரியானா இருக்கிறானாம். அடுத்தல வந்து தன் வாசலை யார் உயர்த்தி கட்டுறாங்களோ அவங்க என்ன செய்றாங்க, அழிவை நாடுறாங்களாம். அடுத்தல மாறுபாடான இதயம் உள்ளவன் நன்மையை என்ன செய்ய முடியாதான், கண்டிட முடியாதான். ஒரு மாறுபாடாக இருக்குன்னு வச்சுக்கிட்டோம், மாறுபாடு இங்கே ஒன்று வச்சு அங்கே ஒன்று வச்சு பேசுகிறது தான் மாறுபாடு. இப்படி மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் ஒரு நாளுமே என்ன செய்ய முடியாது, நன்மையை என்ன செய்ய முடியாது, கண்டடைய முடியாது. அந்த இருதயத்தில் இருக்கிறது ஃபுல்லாக மாறுபாடு அக்கட்டை பற்றி இருக்குது, அப்படியே எப்படி நன்மை கண்டடைய முடியும். அதனால் அப்படி மாறுபாடு இருக்கிறவங்களுக்கு நன்மையை என்ன செய்ய முடியாது, கண்டடைய முடியாதான். ஆனால் புரட்டு நாவில் நினைச்சிடும், புரட்டி பேசுவாங்க. இந்த நேரத்துக்கு தகுந்தாலும் ஆட்களுக்கு தகுந்தாலும் புரட்டி பேசுவாங்க. இப்படி பேசுறது தான் என்னது, புரட்டு நாவு. இப்படிப்பட்டவங்க நினைச்சுவாங்க நிச்சயமா தீமையில நினைச்சு விழுந்துருவாங்களாம். அடுத்தல மூட புத்திரனை யார் பெறுறாங்களோ அவங்க நினைச்சுறாங்க தனக்கு சஞ்சலம் உண்டாக தான் நினைச்சுறாங்களாம், மூட புத்திரனை பெற்று வச்சிருக்கிறாங்களாம். ஆனால் மதியனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி கிடையாது. எப்படி ஒரு மூட புத்திரனை பெற்றவனுக்கு சஞ்சலம் உண்டாகுதோ அதே போல
மதியனுடைய தகப்பனுக்கும் என்ன செய்யுது, மகிழ்ச்சி கிடைக்காதோ மதியனும் எல்லாமே மறந்த மாதிரியே இருக்கும். என்ன சொன்னாலும் அது வந்து கண்டுக்கிட்டாத மாதிரியே இருப்பாங்க. அவங்க சொல்றது ஒன்றும் மண்டையில ஏறல, அதான் மதியனம். அப்படிப்பட்டவங்களுக்கு தகப்பனுக்கு எழுந்திருக்கும், மகிழ்ச்சியே இருக்காது. அடுத்தது மன மகிழ்ச்சி வந்து நல்ல ஔஷதம். நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறோம்னு வச்சுக்கிட்டோம், அது வந்து நல்ல ஔஷதமாம். ஆவியோ எலும்புகளை எரிச்சுமா உலர பண்ணுமா. முறிந்த ஆவியோ எலும்புகளை எரிச்சுமா உலர்ப்ப. மன மகிழ்ச்சி எப்படி நம்ம நல்ல அவசரமா இருக்குதோ அதே போல முறிந்த ஆவி எலும்புகளை எரிச்சுதான் உலரப்படலாம். துன்மார்க்க நீதியின் வழி எரிச்சுதான் புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குறானாம். துன்மார்க்க வந்து ஒரு நீதிமானா இருக்கிறவங்கள நல்ல உள்ள இருக்கிறவங்கள உங்களை எப்படியாவது நினைச்சணும் ஓச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நினைச்சாரான் அப்படின்னா பரிதானம் வாங்குறான். பரிதானம் வாங்கி நினைச்சதான் எப்படியாவது நீதிமான நினைச்சதான் குற்றவாளி ஆக்கி விட்டுறானாம். அடுத்தல ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். புத்திமானுக்கு தான் ஞானம் இருக்கு, புத்தி இல்லாதவங்களுக்கு ஞானம் கிடையாது. மூடனுடைய கண்கள் பூமியின் கடாந்திரங்களை நினைச்சுமா சொல்லுமா. மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு நினைச்சான் சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அதில் பார்க்கிறோம், மூடபுத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு நினைச்சுதான் கசப்புமா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக வந்து நீதிமானை தண்டை பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனே பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதி கிடையாதான். நீதிமானை வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதும் நியாயம் செய்கிற பிரபுக்களை என்னது அடிக்கிறதும் தகுதி இல்லைன்னு சொல்கிறாப்புல. அறிவாளி என்ன செய்கிறான், தன் வார்த்தையை என்ன செய்கிறான், அடக்கிறான். அறிவாளி நம்ம அளவுக்கு மிஞ்சி பேசினா தப்பாயிரம்னு சொல்லிட்டு தன்னுடைய வார்த்தை என்ன செய்கிறான், பேசுகிறான், குறைக்கிறான். ஆனால் விவேகி என்னதான் குளிர்ந்த மனமுள்ளவனா. விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் சொல்லி பார்க்குறோம். அறிவாளி வார்த்தை அடக்கிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் நினைச்சுதான் இருக்கிறான்னு பார்க்குறோம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் காரணம் என்னன்னா பேசாமல் இருக்கணும். பேசாமல் இருந்தால் மூடனை நினைச்சிருவானா ஞானவான் என்று எண்ணப்படுறான். எப்படிப்பட்ட மூடனா இருந்தா கூட அறிவாளி நினைச்சிடான், வார்த்தையை அடக்குறான், நிறைய பேசக்கூடாதுன்னு சொல்லி வார்த்தையை அளந்து பேசுறான். ஆனால் விவேகி ஒரு குளிர்ந்த மனம் எப்படி மனம் இருக்கோ அந்த அளவுல விவேகமா நடக்கிறான். ஆனா இந்த ரெண்டை விட கரெக்டா இவங்க நடக்கிறாங்க. ஆனாலும் ஒன்றுமே நம்ம பேசாம யாராவது பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பதில் கொடுக்காதபடிக்கு பேசாதபடிக்கு இருந்துட்டோன்னா ஒரு மூடம் கூட என்ன செஞ்சிருவானா ஞானவான் நின்றுட்டு என்ன பட்டுருவானா. தன் உதடுகளை மூடுறவன் புத்திமான் எண்ணப்படும். பேசும்போது நம்ம உதட என்ன செய்யணும், மூடிக்கிடணும். பேசாதபடிக்கு வாயை மூடிக்கிடணும். மூடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், புத்திமான் என்று என்னப்படுவோம்னு சொல்லி பார்க்குறோம். அதில் 18வது அதிகாரம் 18வது ஏன்னா பிரிந்து போகிறவன் என்ன செய்யறானா தன்னுடைய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். யார் யார் இப்போ 2 பேரும் சிநேகமாக இருக்கிறாங்க, இல்லை குடும்பமாக ஒன்றுபட்டு இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமாக இருக்காங்க, இப்படிப்பட்டவங்க என்ன செய்றாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் இதில் யார் பிரிந்து போகணும்னு சொல்லி கூட்டு குடும்பமாக இருக்குது வரைக்கும் நல்லாவா இருக்குது, எந்த குறையும் இல்லை, அப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். திடீர்னு என்ன செய்வாங்க, நம்ம தனியாக போயிடணும், தனி கொடுத்தோன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்படி பிரிஞ்சு போகணுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய இச்சையின்படி தான் என்ன செய்வாங்களாம், செய்ய பார்க்குறாங்களாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் ஞானத்தில் நினைச்சவங்களாம் தலையிட்டு கொள்வாங்க. நம்ம செய்யறதான் சரி, இவங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைச்சிருவாங்க. ஞானத்தில் நினைச்சிருவாங்களாம், தலையிட்டு கொள்வாங்களாம். மூடன் வந்து நினைச்ச மாட்டான், ஞானத்தில் நினைச்ச மாட்டான், பிரியப்பட மாட்டான். ஆனால் தன் மனதில் உள்ளவைகளை நினைச்சிடறான், வெளிப்படுத்த பிரியப்படும். மூடன் வந்து ஞானத்துக்குள்ள பிரியப்பட மாட்டான். நமக்கு ஞானம் இல்லையே, ஞானத்தில் வரைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிரியப்பட மாட்டான். ஆனால் தன்னுடைய மனதில் என்னென்னலாம் நினைச்சிருக்காங்களோ அதை நினைச்சிறது வெளிப்படுத்துறதுக்கு நினைச்சிடறானா, பிரியப்படுறானா. அடுத்தல துன்மார்க்கன் வர அவமானம் வருமா. ஒரு துன்மார்க்கனோடு நம்ம ஐக்கியம் வச்சுட்டோன்னா நமக்கு என்ன செய்யுது, அவமானம் தான் வருமா. அவமானம் மட்டும் இல்லை, நிந்தையும் நமக்கு என்ன செஞ்சுமா வந்துருமா. அதனால துன்மார்க்கனோட நினைச்சக்கூடாது, ஐக்கியம் வைக்கக்கூடாது. துன்மார்க்கோட ஐக்கியம் வச்சா நிந்தை வருது, அவமானம் வருது. மனுஷனுடைய வாய்மொழிகளில் ஒரு ஆழமான ஜலம் போல இருக்கும். ஞானத்தின் ஊற்று என்னது, பாய்கிற ஆற்றை போல நிச்சயமா இருக்குமா. ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்குமா. வழக்கில் நீதிமான தோற்கடிக்கிறதுக்கு துன்மார்க்கனுக்கு மோதச்சம் பண்ணுவது என்ன செய்யுது, நல்லதில்லையாம். மூடனுடைய உதடுகள் வாத்தில் என்ன செய்யும் நிலையமாம். அவன் வாய் என்ன செய்யும், அடிகளை வரவழைக்குமா. மூடனுடைய வாய் வந்து அவனுக்கு என்னது, கேடு. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாக்கு என்னது, கண்ணியா இருக்கு. அதே போல கோல்காரனுடைய வார்த்தை நினைச்சதுமா விளையாட்டு போல இருக்குமா. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்குமா, ஆனால் உள்ளத்துல தைக்குமா. நம்ம இப்படி கொள் முட்டிட்டோம் வச்சுட்டோம்னு சொல்லி அது வார்த்தை நினைச்சுமா உள்ளத்துக்குள்ள தைக்குமா. தன் வேலையில யார் அசதியா இருக்கிறாங்களோ அவன் நினைச்சுதான் அலிம்பனுக்கு நினைச்சுதான் சகோதரனா. அப்படியே கர்த்தரை நாமும் பலத்த துருவம், நீதிமான்கள்
அதுக்குள்ள ஓடி சுகமாக இருப்போம். கத்திர நாமம்னா கத்திர இயேசு கிறிஸ்து ஒரு பேர். கத்திர இயேசு அந்த பேர் கத்துக்கள்லாம் நம்மளுடைய பேருக்குள்ளே நம்ம நினைச்சது அடங்கியிருந்தா நமக்கு ஒரு பலத்தை துருகமாக நினைச்சிடாரு. நம்ம கத்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது கத்தர் நமக்கு நினைச்சுவார், நமக்கு பார்த்து துருக்கமாக நம்மளை பாதுகாப்பாராம். ஆனால் நீதிமான் தான் என்ன செய்வாங்க, அதுக்குள்ள ஓடி சுகமாக இருப்பானா. கத்திர நாமமாகிய கத்திர இயேசு கிறிஸ்து பேருக்குள்ள யார் அடங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பலத்தை துருகம் கிடைக்காது. யார் நீதிமான் தான் அதுக்கு செஞ்சு போவாங்களாம். அதனால போய் ஓடி அவங்க சுகமாக இருக்கிறாங்களாம். அதில் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு என்ன செய்யுது, அரணான பட்டணமா. ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கானா அவனுக்கு அரணான பொருள் அரணான பட்டணமா. அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்குமா. அடுத்தல அழிவு வருமன் மனுஷனுடைய இருதயம் நினைச்சுமா இருமாப்பா இருக்குமா. ஒரு மனுஷனுக்கு ஒரு அழிவு வருதுன்னு வச்சுக்கணும், அப்போதான் அடங்கியிருப்பான். அழிவு வர்றதுக்கு முன்பால மனசு செஞ்சது இருமாப்பா இருக்குமா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மையா. நம்ம நேர்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்ம எல்லா காரியங்களும் என்ன செய்யணும், தாழ்மைப்பட்டவர்களாக இருக்கணும். தாழ்மைப்பட்டவர்களாக இருக்கும்போது நமக்கு என்னது மேன்மை கிடைக்குது. அடுத்தால காரியத்துக்கு ஏற்கும் முன் உத்தரம் சொல்லுறவனுக்கு அது புத்தியனும் ஏற்கமா இருக்கும். இப்போ ஒருத்தர் பேசி கொண்டுக்காக வச்சுக்கிடுவோம். அது ஃபுல்லாக நம்ம என்ன கேட்டு முடிக்கணும். அதை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்பாக பதில் சொன்னோன்னு வச்சுக்கிடுவோம். அது புத்தியனமும் வெக்கமாயிருமா. மனுஷனோட ஆவி அவன் பலவீனத்தை தாங்குமா. ஒரு மனுஷனோட ஆவி நம்மளோட பலவீனத்தை என்ன தாங்குமா. ஆனால் முருந்த ஆவி யாராலும் தாங்கக்கூடாங்கிறார். மனுஷனோட ஆவி பலவீனத்தை தாங்குது, முறிந்த ஆவி யாராலும் தாங்க முடியாது. அதுபோல புத்திமானுடைய மனம் என்ன செய்யுமா, அறிவை சம்பாதிக்குமா. புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கு, ஞானியின் செவி அறிவு என்ன செய்ய நாடுமா. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியவர்களுக்கு முன்பாக கொண்டு போயிடுமா. ஒருத்தருக்கு வெகுமதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்க, அது பெரியவர்களுக்கு முன்பாக என்ன செய்யுமா, வழி உண்டாக்கி அது ஆசீர்வாதமாக முடியுமா. அடுத்தல தன் வழக்கில் முதல் பேசுகிறவன் என்ன செய்வான், முதல் நீதிமன்றங்கள் இப்போ காணப்படுறாங்க. ஒருத்தர் ஒரு வழக்கு நடக்குன்னு வச்சுக்கிறாங்க. அந்த வழக்கில் யார் முதலாவது பேசுகிறாங்களோ அவங்க நினைச்சுவாங்க தன்னை ஒரு நீதிமான் போல நினைச்சுவாங்களாம், காட்டிக்கிடுவாங்களாம். ஆனால் அயலான் நினைச்சுறாங்க, அதை பரிசோதிக்கிறாங்க. எப்படி பரிசோதிக்கிறாங்கன்னா, சீட்டு போடுதல் என்னதுமா, விரோதங்களை ஒழிக்குமா. சீட்டு போட்டு, ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்கிடுவாங்க. அப்போது என்ன செய்வாங்க, இவங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும் அவங்க இருக்குன்னு நம்மளா நினைக்கும் போது அது ஒருத்தருக்கு மன கசப்பூர்வாயிரும். ஆனால் இது சீட்டு போட்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ யாருக்கும் விரோதம் வராது, பார்க்க வராது. அதனால நம்ம எந்த காரியம் யாராவது தேர்ந்தெடுக்கணும், ஏதாவது செய்யணும், இந்த இடங்களை பிரிக்கணும் அப்படின்னாலும் எல்லா காரியங்களுக்கும் என்ன செய்யணும், சீட்டு எழுதி போட்டு எடுத்துடணும். அதுவும் நிச்சயமா என்ன செய்யுது, சண்டை வராதபடிக்கு பாதுகாத்து விரோதங்களை என்ன செஞ்சுமா ஒழிச்சு காட்டிடுமா. அதனால அது பலவான்கள் நடுவே கூட நினைச்சிருமா அசுக்க இருக்குமா. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிதான். ஒரு அரணான பட்டணத்தை தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இதை விட கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவதும் அரிதான். அவருடைய விரோதங்கள் கோட்டை தல்பல் போல் இருக்குமா. அடுத்தல அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அதுக்கு தகுந்தாலும் என்ன செய்யுது, நம்மளோட வயிறு என்ன செய்யுது, நிரம்புது. அவனவன் முதலில் விளைவினால் அவனவன் என்ன செய்வான், திருப்தி ஆவானாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குமா, அதில் பிரியப்படுறவர்கள் கண்ணியை பூசிப்படலாம். நான் ஒரு மரணமும் ஜீவனும் யார் கையில் இருக்கு, நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கான். அந்த மரணத்தின் ஜீவனை விரும்புகிறவங்க அந்த கனியை நினைச்சுவாங்களாம், புசிப்பாங்களாம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு சொல்லி பார்க்குறோம். மனைவியை கண்டடைகிறவன்னா தாய் இருக்கும்போது தாய் நினைச்சிட பிள்ளைகள் நினைச்சிட அன்பா நேசித்து நினைச்சிட பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வரா. அதே போல தாயை விட மனைவி அளவில் நினைச்சிடா எல்லா காரியங்களும் நினைச்சுவா உதவி செஞ்சுப்பா, எல்லா காரியம் நன்மை செஞ்சுட்டே இருப்பா. துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுப்பா, துணி அயன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு கொடுக்குறது எல்லா இதுலையும் நினைச்சுவா. ஒரு மனைவி நினைச்சுவா கணவனை நல்லா அன்பா நேசித்து நினைச்சுவா போசித்து பாதுகாப்பா. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதே கண்டடைதான் போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, கருத்துறது தயவும் கிடைக்குதான். இது மனைவி இருந்துட்டு மனைவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு கண்டுக்கிடாமல் இருந்துக்கிட்டு அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த மனைவிட்டேருந்து என்ன செய்ய முடியாது, சரியான அன்பு கிடைக்காது. அப்போ இவங்க தன்னந்தனியாக தான் நினச்சிக்கணும், எல்லாமே செஞ்சுட்டு இருக்கணும். துணி துவைக்கிறதுலேருந்து பண்ணுறதுலேருந்து
சாப்பாடு காரியத்துலேருந்து எல்லா இதுலேயுமே என்ன செய்யணும், கண்டுக்கிடாமல் இருந்துட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில் அவங்ககிட்ட என்ன செய்ய முடியும், மனைவிட்ட நன்மை கண்டடையவே முடியாது. அதனால் மனைவிடத்தில் என்ன செய்யணும், அன்பாக இருக்கும்போது தான் அந்த என்ன செய்யணும், நமக்கு வந்து சகலமும் என்ன செய்யுது, நன்மைக்கு எதுவாக நடக்குது. அதனால தான் மனைவியை கண்டடைகிறேன் நன்மையை கண்டடைகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்துல அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் இடத்துல இருந்து என்ன செய்யுது, தயவும் நினைச்சுதா கிடைக்குதான். அடுத்தல தரித்திரம் நினைச்சிடா கெஞ்சி கேட்குறான், ஐஸ்வர்யவான் நினைக்கிறான் கடினமாக உத்தரவு கொடுக்குறான். ஒரு தரித்திரம் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டான், அப்போ இதாக கடன் பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ வந்து நினைச்சிடான் கடன் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஐஸ்வர்யவான்ட்டு நினைச்சுவான், கெஞ்சி கேட்பான், எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் இவ்வளோ நாளைக்குள்ள நான் கொடுத்துருவேன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுவான், கெஞ்சி கேட்பான் அந்த தரித்திரன். ஆனால் ஐஸ்வர்யவான் நினைச்சிடான்னா கடினமாக உத்தரவு கொடுக்க மாட்டான். எவ்வளோதான் கெஞ்சி கேட்டாலும் தரித்திரன் எவ்வளோதான் கெஞ்சி கேட்டாலும் ஐஸ்வர்யம் நினைச்ச மாட்டான், கடினமான உத்தரவு சொல்றதை விட என்ன செய்ய மாட்டானா, கொடுக்க மாட்டானா. அடுத்தல சிநேகிதன் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டுமா. ஒரு சிநேகிதன் இருக்கான்னா அவன் என்ன செய்யணும், சிநேகம் பாராட்டணுமா. ஆனா சகோதரனிலும் அதிக சொந்தமா சிநேகிப்பன் உண்டா. ஒரு சிநேகிதன் நினைச்சானா சிநேகம் தான் நம்ம நினைச்சிடணும், நம்ம பாராட்டணுமே தவிர மற்றதுங்க கூடாது. ஆனா ஒரு சகோதரனிலும் அதிகமான சொந்தமா சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் இருக்கான். சகோதரனை விட சகோதரர்ல அதிகமா சிநேகிக்கிற சகோதரனும் இருக்கிறான். எப்படி சிநேகிதன் அதிகமா சிநேகிச்சு அன்பு பாராட்டுறானோ, இதே போல சகோதரன் வந்து இடுக்கணில் உதவிதான் சகோதரன் பிறந்திருக்கிறான்னு சொல்லி நம்மளால பார்த்தோம். ஆனா அப்படிப்பட்ட இதுலயும் சகோதரன் என்ன செய்வான், அதிக சொந்தமா இருந்துச்சுன்னா சிநேகிக்கிற சிநேகிதனை என்ன செய்றாங்களாம், இருக்கிறாங்களாம். அதனால நம்ம என்ன செய்யணும், எல்லா காரியங்களிலும் நம்ம ஒரு சிநேகிதனாக என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான சிநேகிதனா, குடும்பத்துக்கு ஒரு பிரிய சிநேகிதனா என்ன செய்யணும், நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன செய்யுது, ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் தான் இது ஆசீர்வதிப்பாராக.